எல்னினோவின் தாக்கம் குறித்து ஆராய குழு அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. 7 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மழை பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை குழு தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. எல்னினோவின் தாக்கம் குறித்து ஆராய குழு அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. 7 பேர் கொண்ட குழுவின் தலைவராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை தொடர்ந்து இக்குழு கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்னினோவின் தாக்கம் குறித்து ஆராய தமிழக அரசு குழு அமைத்திருக்கிறது. 7 பேர் கொண்ட குழுவின் தலைவராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை குழு தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வறட்சி வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகளை இக்குழு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை குழு தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வறட்சி வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகளை இக்குழு வழங்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இக்குழுவில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானுக்கும் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழு பேர் கொண்ட குழுவின் தலைவராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் செயல்படுவார் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மழை பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை இக்குழு தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வறட்சி வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு இக்குழு பரிந்துரைகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சரி, குழுவில இப்போ நீங்களும் இடம்பெற்றிருக்கீங்க. எல்னினோ தாக்கம் குறித்து ஆராய தமிழக அரசு இப்போது ஒரு குழு அமைத்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சார்? நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, நமக்கு ஆல்ரெடி காவிரி நீர்ல நமக்கு கம்மியான மழை பெய்திருக்கிறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல மற்ற பகுதியில நீங்க பார்த்தாலுமே நீலகிரி மாவட்டமா இருக்கட்டும், கோவை மாவட்டம், ஸோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா குறைவான மழை பதிவானதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நமக்கு இந்த எல்னினோ ஆண்டுல பதிவா பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை மழை கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் வெப்பத்தை பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமான வெப்பம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்ப ஜூலை ஆயிடுச்சு. இன்னுமே நமக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 40 டிகிரி 39 டிகிரி இது மாதிரி டெய்லி நம்ம பதிவாகிறத பாக்குறோம். ஸோ வெப்பத்தோட தாக்கமும் நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு குறைவான மழை இருக்கிறத நம்ம பாக்குறோம். வடகிழக்கு பருவமழையில நமக்கு பொதுவா இதே மாதிரி எல்னினோ ஆண்டுகள்ல நமக்கு அதிகபட்சமான மழை. ஸோ இதுல நம்ம 3 கேட்டகரியுமே நம்ம பாத்துறோம். வெப்பம் பாக்குறோம், குறைவான மழை வாட்டர் ஸ்கார்சிட்டி பார்க்குறோம். அதே நேரம் நமக்கு வடகிழக்கு பருவமழையில நமக்கு வெள்ளப்பெருக்கு வருகிற அபாயம். ஸோ இந்த 3 கேட்டகரியிலுமே நமக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு தமிழகத்துல தாக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சார், இப்போ மழை குறையும் வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ தமிழக அரசுக்கு நிறைய பரிந்துரைகளை இந்த காலகட்டத்தில் வழங்க வேண்டியிருக்கும். என்னென்ன விஷயங்களை சார் இப்போ நீங்க ஆராய்வீங்க இதுல? இப்போ நம்ம பொதுவா இந்த தண்ணி பிரச்சனைன்றது இந்த ஆண்டு வராது. நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம், அந்த வெப்பம் எப்பவுமே எல்னினோ அடுத்த ஆண்டு நமக்கு இன்னும் அதிகபட்சமான தண்ணி பிரச்சனை வருது நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ மழை இந்த ஆண்டு நமக்கு தென்மேற்கு பகுதி நீர்பிடிப்பு பகுதிகளில் நமக்கு கேரளா மற்றும் கர்நாடகா பகுதியில் குறைவான மழைனா அடுத்த சம்மர்ல அதுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது நமக்கு பிரச்சனை இருக்கிறத பார்த்திருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இது பண்றது, எங்கெங்கெல்லாம் நமக்கு அதுக்கு அடிஷனல் வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம முன்னேற்க விஷயங்கள்லாம் முன்னேற்க வேண்டும். சார், இப்போ டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பாதிப்புகளா இருக்கும், வடகடலோர மாவட்டங்களில் வேறு மாதிரியான பாதிப்புகளா இருக்கும். நேரடியா களத்திற்கே சென்று அங்குள்ள சூழ்நிலை குறித்து ஆராய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கா சார்? இல்ல, அது அப்படி இல்லை. நமக்கு டேட்டா நமக்கு எல்லாமே நமக்கு இருக்கிறது. ஸோ பாதிப்புன்றது நீங்க சொன்ன மாதிரி தென் பகுதியில் இப்ப கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்னினோல அது டிஃபரெண்டா நம்ம பாக்குறோம். தாமிரபரணி மற்றும் கன்னியாகுமரி எப்பயுமே எல்னினோ ஆண்டுகள் அந்த 2 மாவட்டம் எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சு விடும், இப்படி நல்ல மழை வந்துடும் அவங்களுக்கு. பட் அதுக்கு மேல உள்ள மாவட்டங்கள் மதுரை தேனி மாவட்டமா இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல், கோயம்புத்தூர், இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான மழை நம்ம பதிவாயிருக்கிறத பார்த்திருக்கோம். ஸோ நீர் பெருக்கெடுத்து வர அந்த மழை இன்னும் நம்ம டேம்க்கு இன்ஃப்ளோ, ஈவன் ஷோலையார்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஷோலையார் டேம்ல 1.5 TMC தான் இருக்கு, 5.5 TMCல. ஸோ எல்லா இடத்துலயுமே குறைவான தண்ணி இருக்கிறத நம்ம பாக்குறோம், பர்டிகுலர்ல இந்த உள் மாவட்டங்கள்ல. நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. வடகிழக்கு பருவமழையில நமக்கு அதிக மழை. இப்ப 2015 பாத்தீங்கன்னா எல்னினோ ஆண்டா நம்ம பார்த்தோம், 2023 பாத்தீங்கன்னா எல்னினோ ஆண்டா பார்த்தோம். இந்த 2023 நமக்கு சென்னையும் மற்றும் தென் தமிழகத்துல அதிக மழையான கடத்தத்தை பாக்குறோம். ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் சைட்ல இருக்கிறத பார்ப்போம். வெப்பமா இருந்தாலும் சரி,
அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரீம்ல பாக்குறோம். அதே நேரத்துல நமக்கு மழையா இருந்தாலும் சரி அதிகமான எக்ஸ்ட்ரீம்ல பாக்குறோம். வறட்சி, அதாவது உள் மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழையில மழை கிடைக்கிற அந்த கேட்ச்மெண்ட் ஏரியால பாத்தீங்கன்னா வறட்சியானது பாத்தீங்கன்னா கம்மியான மழை பாத்தீங்கன்னா இந்த 2 ஆண்டுகளுமே ரொம்ப குறைவான மழை கிடைத்திருக்கிறது பாக்குறோம். அடுத்த ஆண்டு ரொம்பவே நம்ம தண்ணி தட்டுப்பாடு பார்த்திருக்கோம். ஸோ எல்லா ஆங்கிளுமே நமக்கு வந்து எந்தெந்த ஏரியா வந்து இன்ஃபுளுன்ஸ் வந்து எல்னினோ வந்து தமிழகத்திலேயே வந்து உள் மாவட்டங்கள்ல ஒரு மாதிரி, கடலோர மாவட்டங்கள் ஒரு மாதிரி, தென் மாவட்டங்கள் ஒரு மாதிரி 3 வகையான இதுல நம்ம பாக்குறோம். அதே நேரம் வெப்பம், இப்ப ஜூலை ஆகஸ்டே நமக்கு வந்துருச்சு, இன்னுமே நமக்கு வந்து வெப்பம் தொடர்ந்து இருக்குது. அடுத்த மாசமும் நம்ம ஆகஸ்டும் வந்து பெரிய மழை எதிர்பார்க்கல. சோ அதுலயும் வந்து நமக்கு வந்து நல்ல தொடர்ந்து வறட்சி வந்து நமக்கு இன்னும் வெப்பம் அதிகரித்து தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோ எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம வந்து இந்த குழு வந்து கண்காணிக்கும். சார், இப்போ தமிழக அரசு அறிவித்துள்ள அந்த குழுல நீங்களும் இடம்பெற்றிருக்கீங்க. இப்ப இந்த அறிவிப்புக்கு முன்னாடி ஏதேனும் மீட்டிங் நடந்ததா? நீங்க ஏதேனும் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கீங்களா? இல்லங்க, இதுதான் இப்பதான் எனக்கே இந்த நியூஸ் இப்பதான் தெரியும். அதனால இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்கல. இப்போ இந்த மாதிரி ஒரு சவாலான காலகட்டத்தில் இப்போ இந்த மாதிரி குழு அமைத்து செயல்படுவதுன்றது எந்த அளவுக்கு சார் முக்கியத்துவம் வாய்ந்தது? கண்டிப்பா, ஏன்னா இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க சொன்ன பாக்குற மாதிரி வெப்பம் ஒரு சைட்ல, வறட்சி ஒரு சைட்ல, பெருமெல்லம் ஒரு சைட்ல, எல்லாமே நம்ம கடந்த எல்னினோ ஆண்டுகளை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ மல்டிபிள் டிசாஸ்டர்ஸ் வந்து அந்தந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டடிஸ் இருக்குது, அந்த டேட்டா இருக்குது. ஸோ அதனால இது வந்து கண்டிப்பா இந்த குழு அமைச்சது வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து, ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதுல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சார்பில் என்ன மாதிரி அதை மிட்டிகேட் பண்றதுக்கு, இந்த கிளைமேட் ரெசிலியன்ட், நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு எல்னினோ ஆண்டுல ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் ஸ்டேட். இதை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுது. இதை மிட்டிகேட் பண்றதுக்கும் ரெசிலியன்ட்டா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம், ஸோ தட் நெக்ஸ்ட் மான்சூன், நெக்ஸ்ட் சம்மர் வரும்போது இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். மழை காலத்துல நம்ம இதே மாதிரி நவம்பர் டிசம்பர் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது தான். அதனால இந்த மாதிரி குழு ஆரம்பிச்சது வந்து நம்ம வரவேற்க வேண்டும் தான். சார், இப்போ கடந்த சில தினங்களாகவே வானிலை மாற்றம் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு அதிகமான வெப்பம், அதிக வெயில் இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா சென்னையில கூட திடீர்னு மழை. இந்த ஆண்டு முழுவதுமே இப்படிதான் இருக்குமா சார் இது? இல்ல, பொதுவா பாத்தீங்கன்னா குறைவான மழை தான். பெருசா வெப்பசார்ந்த மழை வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ சென்னை மற்றும் எல்லா உள் மாவட்டங்கள் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா குறைவான மழை தான் நம்ம கிடைக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை கிடைக்கும் பொதுவா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல. ஸோ பெரிய மழை இல்லை. ஸோ இப்போ ஒரு அடுத்த 2-3 நாட்களுக்கு, 5 நாட்களுக்கு அந்த ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் மான்சூன் வந்து அந்த மேற்கு திசை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில நமக்கு மழை இருக்கிறத பாக்குறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து அடுத்த 4-5 நாட்கள் பாக்குறோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு வறண்ட வானிலை நம்ம ஆகஸ்ட்ல பாக்குற மாதிரி இருக்குது. சோ அதனால இதே மாதிரி ட்ரெண்ட் நமக்கு தொடர்ந்து இருக்கும். பொதுவாகவே நமக்கு எல்னினோ ஆண்டுகள்ல சென்னை மற்றும் தமிழகத்துல எல்லாம் குறைவான மழை தான் நமக்கு தென்மேற்கு பருவமழையில கிடைத்திருக்குது. அதுவே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில கடலோர மாவட்டம் இவங்கெல்லாம் வந்து நல்ல மழை கிடைத்திருக்கிறத பாக்குறோம். ஸோ இதனால ஃபார்மர்ஸ் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணணும், இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து அவங்க பிளான் பண்ணிக்கணும் அவங்களோட இதை. டெல்டால இருக்கவங்களுக்கு இப்ப கம்மியான மழை கிடைக்கும். பட் வடகிழக்கு பருவமழையில நாகப்பட்டினம், கடலூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல நல்ல மழை கிடைக்கிறத பாக்குறோம். ஸோ 2 ஃபேஸா நம்ம பாக்குறோம். ஸோ மழை பிற்காலத்துல வந்து கடலோர மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அதே நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ள மேற்கு மாவட்டங்களான திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், எதெல்லாம் வந்து நமக்கு தென்மேற்கு மழை நம்பியோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்க பொறுத்த நம்ம பாக்குறோம். இந்த ஆண்டு வந்து ஒரு மிராக்கல் தான் சொல்லணும். மேட்டூரானது வந்து 100 அடி தொட்டாலே வந்து ஒரு அதிசயம் தான். ஸோ 100 அடிக்கு வரதே 120 விட்டுருங்க. ஸோ ஃபுல்லா இந்த 2023லயும் நமக்கு 120 ஃபுல் ஆகல, 2015லயும் நமக்கு மேட்டூரானது வந்து ஃபுல் ஆகல. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம கிராப்ஸ், இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் வந்து ஓகே இந்த மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.